மறைந்த மகா நடிகன் ரோபோ சங்கருடைய உடல் இன்னும் சில நிமிடங்களில் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. ரோபோ சங்கருக்காக ஒட்டுமொத்த திரை உலகமும் இன்று ஒரு நாள் அவரோடு பயணிக்கிறது. அதை தான் காட்சிகளில் பார்க்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார். ராமச்சந்திரன், யாரெல்லாம் ரோபோ சங்கருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார்கள்? மறைவு தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லா அரசியல் கட்சிகளும், பெரும்பாலான அரசியல் கட்சிகள், அதிமுக, திமுக, அது மட்டுமல்லாமல் நேரடியாக திமுகவின் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக அஞ்சலி செலுத்தினார். மேலும் நடிகர் தனுஷ் வருகை தந்தார். அது மட்டுமல்லாமல் சிவகார்த்திகேயன் வருகை தந்தார். மேலும் ரோபோ சங்கர் மிக தீவிரமான கமல் ரசிகர் என்பதால் கமல் நேரடியாக அவரது வீட்டுக்கு அஞ்சலி செலுத்தினார். அது மட்டுமல்லாமல் அவரது மகளுக்கு ஒரு நீண்ட நேரம் இருந்து அவருக்கு ஆறுதலும் தெரிவித்தார். தமிழக அரசியல் கட்சி, பெரும்பாலான அரசியல் கட்சிகள் நேரடியாக அஞ்சலி செலுத்தினார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் வருகிறார். அது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் வருகிறார். மேலும் தாவேகா சார்பில் இரங்கல் அறிவிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் நடிகர் அஜித் சார்பாக அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா வருகை தந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதுபோன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அவருக்கு இரங்கல் குறிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் வருகிறார். அதே போல தமிழக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், பெஞ்சமின் உள்ளிட்டோர் வருகிறார்கள். நேரடியாக வருகிறது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் தொடர்ச்சியாக அவரது உடலானது தற்பொழுது இறுதி வாகனத்தில் ஏற்றப்பட்டு வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய பிருந்தாவனம் இருக்கக்கூடிய மின்மயான நோக்கி வருகிற வண்ணம் உள்ளது. இங்கு தற்பொழுது அவரது உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு காரிய மேடை தயார் நிலையில் வைக்கப்பட்டது. இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு அவரது உடலானது தகனம் செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கு தற்பொழுது 100க்கும் மேற்பட்ட திரைக்கலைஞர்கள், சின்ன திரையைச் சேர்ந்த நடிகர்கள் வருகின்றார்கள். மற்றும் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே கருப்பு உடை அணிந்து தற்பொழுது வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மயானத்துக்கு வருகின்றதை இங்கு பார்க்க முடிகிறது. திரு ரோபோ சங்கர், மறைந்த ரோபோ சங்கர் 1000 மேடைக்கு மேலாக ரோபோவாக அவர் தனது திறமையை வெளிப்படுத்தியவர். அந்த அலுமினியம் எனப்படக்கூடிய வண்ணத்தை உடம்பில் பூசி கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 8 மணி நேரம் தொடர்ச்சியாக இருந்து தனது திறமையை வெளிப்படுத்திய ஒரு கலைஞன். அதுவே அவரது உடல் தீங்குக்கு, உடல்நல குறைவுக்கு ஒரு காரணமாக இருக்கும் என்றும் அவரது உடன் பிறந்த சகோதரர் சிவா நம்மிடம் தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட 1000 மேடைகளுக்கு மேலே அவர் இந்த வண்ணத்தை பூசி அவரது உடலை உடல் நல குறைவுக்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று நாங்கள் தற்பொழுது அஞ்சுகிறோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அவர் ஆணழகன் போட்டியில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றவர். சென்னை, தமிழ்நாடு, அதே போல இந்திய அளவில் பங்கேற்றும் அவர் பரிசுகளை வெற்றி பெற்றவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கலை மாமணி விருது வாங்கிய ஒரே மேடை கலைஞர் ரோபோ சங்கர் தான் என தமிழ்நாடு மேடை நடன கலைஞர்கள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் நிகழ்ச்சியில் இருக்கும்போதும் இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அவரது அந்த சாலை முழுவதும் எப்போதும் அந்த சுற்றுச்சூழலை மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வைக்கக்கூடிய ஒரு கலைஞர். இதுவரை ஒருவரையும் கடித்து பேசாத ஒரு மனிதநேய மிக்க ஒரு நபராக செயல்பட்டவர் எனவும் அவர் மிகவும் பெருமிதமாகவும் தெரிவித்தார். வரக்கூடிய பெரும்பாலானோருக்கு அவர் நேரடியாக உதவி செய்து உடலில் இருக்கக்கூடிய சின்னத்திரை கலைஞர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தியவர் எனவும் தெரிவித்துள்ளார்கள். தற்பொழுது அவரது உடலானது அவரது இல்லத்திலிருந்து இறுதி வாகனத்தில் ஏற்றப்பட்டு நேரடியாக வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மயானம் கொண்டு வரப்பட்டு அங்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய காரிய மேடையில் வைத்து இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு மின்மயானத்தில் அவரது உடலானது தகனம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.